ஸ்ரீ அர்ஷிகா இன்ஸ்டியூட் தாம்பரம். நான் ஆட்டோமொபைல் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். என் பேர் ரூபேஷ் குமார். என் பேர் அருண்குமார். என் பேர் பார்த்திபன். இன்னைக்கு நம்ம என்ன மினி ப்ராஜெக்ட்ல பண்ணிருக்கோம்னா ட்ரக் ரெடி பண்ணிருக்கோம். ட்ரக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் சொல்லுவோம். இது 5 பொருள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பொருள் வந்து ஒட்டு மோட்டர் ஃப்ரேமு, ரெண்டாவது வந்து 9 வாட் பேட்டரி, மூணாவது 9 வாட் டிசி மோட்டார், நாலாவது டிரான்ஸ்மிட்டர், அஞ்சாவது ரிசீவர். இது என்ன வித்தியாசம்னா நம்ம சாதா ட்ரக்குக்கும் இந்த ட்ரக்குக்கும் என்ன வித்தியாசம்னா இதுல நம்ம ரியல் இன்ஜின் டிரைவ் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம ரியல் இன்ஜின் டிரைவ்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். ரியல் இன்ஜின் டிரைவ்னா நம்மளோட இன்ஜின் வந்து பின்னாடி இருக்கும். எல்லா வண்டியிலையும் நம்மளோட இன்ஜின் ஃப்ரண்ட்ல தான் இருக்கும், இது பின்னாடி இருக்கும் இன்ஜின். அதுக்கப்புறம் இதுல என்ன பெனிஃபிட்னா நம்மளோட கண்ட்ரோல்ஸை நம்ம உள்ள உட்காந்து தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்ம இதுல மோட்டர் ரிமோட் மூலமாவே கண்ட்ரோல் பண்றோம். எப்படி கண்ட்ரோல் ஆகும்னா நம்மளோட ரிமோட்ல டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, நம்மளோட ட்ரக்ல ரிசீவர் இருக்கு. இது மூலமா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் லெஃப்ட் ரைட் எல்லா பக்கமும் நம்ம மூவ் பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம். வேற இதுல என்ன இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்க பொருள்ல முக்கியமான காம்போனன்ட் பேட்டரி, 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணிருக்கோம், டிசி மோட்டார்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். டிரான்ஸ்மிட்டர் வந்து நாங்களே ரெடி பண்ணது, டிரான்ஸ்மிட்டர் நாங்க ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ரிசீவர் யூஸ் பண்ணிருக்கோம். இதுல வேற என்ன பெனிஃபிட்னா நம்ம ஃப்ரண்ட் இன்ஜின் டிரைவ் இருக்கும் போது நம்மளோட லோடு வந்து அதிகமா இருக்கும் போது நம்மளால ஃப்ரண்ட்ல மூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். இதுல ரியல்லியே நம்ம இன்ஜின் இருக்கிறதுனால நம்ம மூவ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நம்ம இது புதுசா கான்செப்ட் எடுத்து வந்திருக்கோம். நம்ம வருங்காலத்துல நம்ம இன்னும் இதை ப்ராப்ளம் ஆக்கி நம்ம இன்னும் புதுசா ரெடி பண்ணலாம். யூஸ் பண்றதுக்கும் கிராமத்துல யூஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம தார் ரோட்ல யூஸ் பண்ணும்போது எந்த வண்டியா இருந்தாலும் ஸ்மூத்தா போகும். நம்ம கிராமத்துல யூஸ் பண்ணும்போது அது போல ஸ்மூத்தா போகாது. தார் ரோட்ல யூஸ் பண்ணும்போது நம்ம வாகனம் வந்து எவ்வளவு ஸ்மூத்தா போகுமோ அந்த அளவு ஸ்மூத்தா நம்ம கிராமத்துல போகாது. கிராமத்துல கல்லு மேடம் இருக்கிறதுனால நம்ம ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது போல இருக்காது. நம்ம அது போல மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். இதுல வேற என்ன பெனிஃபிட் இருக்குன்னா நம்ம கிராமத்துல ஓட்டுறதுக்காகவே நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இந்த வாகனத்தை. இது வேற என்ன பெனிஃபிட்னா இதுல நம்ம என்னதான் ஃபுல் லோடு எடுத்தாலும் நம்மளோட ரிமோட் கண்ட்ரோல்ல இயக்க முடியுமான்னு யோசிச்சீங்கன்னா இயக்க முடியும். எங்களால வருங்காலத்துல ஹியூமன் பீயிங் இல்லாமையே நாங்க ரிமோட் கண்ட்ரோல்ல இயக்குற மாதிரி நாங்க செட்டப் பண்றதுக்காக நாங்க ட்ரைனிங் எடுக்கிறோம். ட்ரைனிங் ஆகி நாங்க உங்களுக்காக ஒரு வாகனத்தை ரெடி பண்ணுவோம். தேங்க்யூ.